ஃபஸ்ட் இன்னிங்ஸு பேட்டிங் பண்ணிவிட்டு 77 அடிச்சிருக்காங்க 8 ஓவர்ஸ்க்கு. இப்போது துபாய் பிரதர்ஸ் அவங்க சேசிங் ஆட வந்திருக்காங்க. டீம் அவர்கள் ஃபஸ்ட் ஓவர் போட இருக்கிறாப்புல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷரீஃப். ஃபஸ்ட்டு பாலே சிறந்த முறையில் ஸ்லோ பால் போட்டிருக்காப்புல. முதல் பால் டாட் பால். ரெண்டாவது பால் தூக்கி அடிக்கிறாப்புல. அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு. சிறந்த முறையில் கேட்ச் எடுக்கப்பட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷரீஃப் அவர்கள் அவுட் ஆகி பொலிவன் திரும்புகிறார். துபாய் பிரதர்ஸ்லேருந்து 1 டவுன் பேட்ஸ்மேன் ஷேக். ஷமீம் டு ஷேக். அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். ஷமீம் டு ஷேக். மீண்டும் சிறந்த முறையில் ஸ்லோ பால் வீசப்பட்டு சிறந்த முறையில் தன்வீரால் ஃபீல்டிங் செய்யப்பட்டு 1 ஓட்டங்கள் மட்டும். ஷமீம் டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து அடிக்க முற்பட்டார். ஷமீம் டு ஷவுகத். ஸ்ட்ரைட் திசையில் அடித்தார். அது அவருக்கு 6 ஓட்டங்கள். நல்ல ஒரு ஷாட்டு. லெக் திசையில் அடித்தார். ஷமீம் டு ஷவுகத். இதையும் அடித்தாட முற்பட்டார். எட்ஜி பட்டு ஸ்கொயர் திசையில் போது அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டு 2 ரன்னு. ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலு. ஷமீம் டு ஷவுகத். அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு நழுவிடப்படுகிறது. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சப்போ ஸ்கோர் வந்துட்டு 11. ஒரு விக்கெட்டுக்கு இன்னும் 67 அடிக்கணும் 7 ஓவருக்கு. இப்போது ரிஸ்வான் வர்றாப்புல. ரிஸ்வான் டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷவுகத். இதையும் அடுத்த ஆடு போட்டார். பேட்டோட எஜ்ஜில் பட்டு கீப்பிங் கேட்ச், விக்கெட். 2 டவுன் பேட்ஸ்மேன் ஆசிஃப் வந்திருக்காப்புல. இப்போது ரிஸ்வான் டு ஆசிஃப். இதையும் லெக் திசையில் அடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டு கீப்பருக்கு போயிடுச்சு. இப்போது மீண்டும் ரிஸ்வான் டு ஆசிஃப். இதையும் லெக் திசை தூக்கி அடிக்கிறார். அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு. அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸு. இங்கே விரைவான 2 ஓட்டம். மேட்ச் கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைட் திசையில் தூக்கி அடிக்கிறார். அங்கே சிறந்த முறையில் இக்ரமால் கேட்ச் செய்யப்பட்டு ஆசிஃப் அவுட் ஆகி பொலிவன் திரும்புகிறார். ரிஸ்வான் 3 பால் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் வராப்புல. ரிஸ்வான் டு நியூ பேட்ஸ்மேன். லெஃப்ட் திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காப்புலங்க. 6ங்க. செம்ம ஷாட்டுங்க. தான் சந்தித்த முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பி செம்மையாக அடிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட்டு பாலே வந்துட்டு 6 அடித்து அவருடைய
இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. இவரும் ஆசிஃப் தாங்க. ஃபஸ்ட்டு போன பால் அவுட் ஆகிட்டு போனவரும் ஆசிஃப் தான். இப்போ புது பேட்ஸ்மேனும் அவரும் ஆசிஃப் தான். ஸோ இந்த ஆசிஃப் வந்துட்டு அவருடைய ஃபேஸ் பண்ண முதல் பாலிலேயே ரிவர்ஸ் ஷிஃப்ட்டில் வந்துட்டு 6 அடிச்சிருக்காப்புல. பார்க்கலாம். ஆட்டம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ரிஸ்வான் டு ஆசிஃப். ஓ, நல்ல முறையில் போட்டிருக்காப்புல. அது அழகாக ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல பேட்ஸ்மேன். ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 6 ஓவர் இருக்குது. இப்போது 2வது ஓவரு, அதாவது டீமோட 3rd ஓவரும் அவருக்கு 2வது ஓவரும் போட வந்திருக்காப்புல ஷமீம் டு ஷேக். ஸ்லோ பால், அழகான ஸ்லோ பாலு, டாட் பால். நல்ல முறையில் பால் போட்டுட்ருக்காப்புல ஷமீம் டு ஷேக். இது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு, அழகாக ஃப்ளிக்கு பண்ணாப்புல. அங்கே ஒரு சிங்கிள் ரன் மட்டும்தான். ஷமீம் டு ஆசிஃப். ஸ்லோ பால். அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸு. மீண்டும் கேட்சு மிஸ் பண்ணியிருக்காப்புல கமாலுதீன் காக்கா. ஷமீம் டு ஆசிஃப். இதையும் அடிக்க ட்ரை பண்ணாப்புல, ஆனால் பால் செம்ம குயிக்காக இருந்திருக்குங்க. டாட் பால். ஷமீம் தன்னோட அணிக்காக நல்ல முறையில் பவுலிங் போட்டுட்ருக்காப்புல. ஷமீம் டு ஆசிஃப். ஸ்லோ பால், ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கிறாப்புல. அங்கே கேட்ச் பிடிப்பாப்புலையா? அழகான கேட்சிங்க. சிறந்த முறையில் விக்ரம் வந்துட்டு கேட்ச் எடுத்திருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு ஹிட்டரை ஷமீம் ஈஸியாக விக்கெட் எடுத்துட்டாப்புல. மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஃபைனல் மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆசிஃப்க்கு அப்புறம் அல்தாஃப் வந்திருக்காப்புல. இப்போது ஷமீம் டு நியூ பேட்டர் அல்தாஃப். ஸ்லோ பால். சூப்பராக போட்டிருக்காப்புலங்க. செம்ம பால், சூப்பராக போட்டுட்ருக்காப்புல. சூப்பராக ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ரன்னு. இன்னும் 58 அடிக்கணும் 5 ஓவருக்கு. ரிஜ்வான் டு ஷேக். அங்கே ஒரு கேட்சு இல்லை, இது கேட்ச் கிடையாது. தலையில் பட்டு ஹைட் ஏறினுச்சு. ஆனால் பேட்ஸ்மேன் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிஜ்வான் சூப்பராக போட்டுட்ருக்காப்புல. பார்க்கலாம். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ரிஜ்வான் டு ஷேக். தூக்கி அடிக்கிறாப்புல. அங்கே ஒரு கேட்சு. அகமது எடுப்பாப்புலையா? செம்ம கேட்சிங்க. வேறு லெவல் கேட்சிங்க. கேட்ச். செம்ம கேட்சு, சரியான கேட்சிங்க. கிரேட் கேட்ச். அதாவது ஃபைனலில் இந்த மாதிரி தாங்க ஃபீல்டிங்லாம் பண்ணணும். ஆனால் ஃபீல்டிங் எப்போதுமே நம்மளுக்கு டீமுக்கு வந்துட்டு கை கொடுக்கும். எப்போதுமே செம்ம கேட்சு. ரிஜ்வான் தன்னுடைய டீமுக்காக செம்மையாக போலிங் போட்டுட்ருக்காப்புல. வேறு லெவலில் மேட்ச் போயிட்டுருக்கு. ரிஜ்வான் ஷேக் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் வந்துட்டு ஷம்சு. ரிஜ்வான் டு ஷம்சு. செம்மையாக போடுறாப்புலங்க. அப்பா, செம்ம பால், செம்ம குயிக் டெலிவரி. வேறு லெவலில் போட்டுட்ருக்காப்புல தன்னோட டீமுக்காக ரிஜ்வான் டு ஷம்சு. கிரேட் யாக்கருங்க. அழகாக ட்ரைவ் பண்ணியிருக்காப்புல கவரில். அங்குள்ள ஜிஃப்ரி ஜஸ்ட் சிம்பிளாக எடுத்துகிட்டு அழகாக தூக்கி ஸ்டாப்பில்.
அதுக்குள்ளே ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. இப்போது ரிஸ்வான் டு அல்தாஃப். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. கிரேட் பாலுங்க, கிரேட் பாலுங்க. அங்கே ஒரு அப்பீல் பண்ணுறாங்க, ஆனால் இல்லை. பால் வந்துட்டு கிரவுண்ட் டச்சு. லாஸ்ட் பால் போட போகிறாப்புல ரிஸ்வான் டு அல்தாஃப். இதையும் சுற்றுறாப்புல, ஆனால் வந்துட்டு பேட்டில் படலை. ஆனால் தன்னோட டீமுக்காக ரிஸ்வான் வந்துட்டு சூப்பராக bowling போட்டிருக்காப்புல. ஓவரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5வது ஓவர் போட வந்திருக்காப்புல அகமது டு சம்சு. சூப்பராக போட்டிருக்காப்புலாங்க. லெக் பை வாங்கியிருக்காப்புல. அங்கே ஒரு ரன்னோட வாய்ப்பு இல்லை. நான் அடிக்கலை. நான் அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓவர்த்துட்டு போயிருக்கோம். அதனால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது அகமது டு அல்தாஃப். சூப்பர் ஸ்லோ பாலுங்க. அங்கே ஒரு கேட்ச் இல்லைங்க. ஆனால் ஃபீல்டு லாங்லேருந்து வரணும். அங்கே 2 ரன்னு இல்லை. அங்கே ஒரு ரன் அவுட் ஆகிப்பு இல்லை. இடையில உள்ள கல்லில் பட்டு அந்த சைடு போயிடுச்சு. அடுத்த ஒரு ரன்னு ஓடிட்டாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு அகமது டு அல்தாஃப். இதையும் லெக் திசை தூக்கி அடிக்கிறான். ஒரு கேட்சு. ஹலீஃபா சிறந்த முறையில் கேட்ச் எடுத்திருக்காப்புல ஹலீஃபா. நான் உண்மையிலே சொல்கிறேன், கேட்சஸ் வின் மேட்சஸ். எப்போதுமே கேட்சஸ் வின் மேட்சஸ். ஸோ ஃபைனல் மேட்ச்சில் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க ஏஐசிசி. பார்க்கலாம். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 50-50 தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காப்புல ஜாஃபர். அகமது டு ஜாஃபர். ஸ்ட்ரைட் திசையில் தூக்கி அடிக்கிறாப்புலங்க. ஃபஸ்ட்டு பாலேங்க செம்ம ஷாட்டு, செம்ம 6 ஸ்ட்ரைட்டில். தான் ஃபேஸ் பண்ண முதல் பாலே வந்துட்டு 6 அடிச்சிருக்காப்புல ஜாஃபர். மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. எப்படி வேணாலும் மாறலாம் மேட்ச்சு. இப்போது அகமது திரும்ப போட வராப்புல. அகமது டு ஹிட்டர் ஜாஃபர். இதையும் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு கேட்சிங்க. அழகான கேட்சிங்க. தான் சந்தித்த முதல் பாலில் 6 அடிச்சுட்டு 2வது பாலில் அதே மாதிரி அடித்தாப்புல. ஆனால் வந்துட்டு லாங் திசையில் இருக்கிற ஃபீல்டர் வந்துட்டு ஹசன் சிறந்த முறையில் கேட்ச் எடுத்து ஆனால் மேட்சுக்காக செம்மையாக உழைக்கிறாங்க தன்னோட டீமுக்காக ஃபீல்டர்ஸ். ஆனால் கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்க. எப்போதுமே எந்த நிலைமையிலுமே சரி கேட்சை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆனால் கேட்ச் தான் நம்ம டீமுக்கு எப்போதுமே வின் பண்ணி கொடுக்கும். பார்க்கலாம். 6 விட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாஃபர் அவுட் ஆனதுக்கப்புறம் புது பேட்ஸ்மேன் இப்ராஹிம். அகமது டு இப்ராஹிம். பார்க்கலாம். சூப்பர் பாலுங்க. சூப்பராக அழகான ஸ்லோ பால் போட்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 5 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 3 ஓவருக்கு 48 அடிக்கணும். ஆனால் இப்போவுமே நம்ம சொல்ல முடியாது. கிரிக்கெட் எந்த டைமில் வந்தாலும் மாறும். இப்போ அடுத்த ஓவர் வீசம் வந்திருக்காப்புல ஜிஃப்ரி டு சம்சு. அங்கே ஒரு ஸ்லிப்பில் எட்ஜு பட்டு அங்கே சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருக்காப்புல தமீம். ஒரு ரன் மட்டும்தான். இன்னும் 17 பாலுக்கு 47 அடிக்கணும். ஜிஃப்ரி டு இப்ராஹிம். லெக் திசையில் தூக்கி அடிக்கிறாப்புலங்க. ஆனால் அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. அது 4 ஓட்டங்களே அவருக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. பார்க்கலாம். மேட்ச்சு டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் 43 அடிக்கணும் 16 பாலுக்கு. ஜிஃப்ரி அடுத்த பால் போட வராப்புல. அதை இப்ராஹிம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாப்புல. ஜிஃப்ரி டு இப்ராஹிம்.
இதை சரியான யாக்கர் போட்டிருக்காப்புலங்க. வா, செம்ம குயிக் டெலிவரி, செம்ம யாக்கரு, செம்மையாக போட்டுட்ருக்காப்புல ஜிஃப்ரி டு இப்ராஹிம். இதையும் யாக்கர் ட்ரை பண்ணாப்புல, ஆனால் ஃபுல் டாஸாக வந்துச்சு. அங்குள்ள ஹலிஃபா சிறிய தடுமாற்றம், அதுக்குள்ளே ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. இன்னும் 42 அடிக்கணும் 14 பாலுக்கு. ஜிஃப்ரி டு சம்சு. இதையும் யாக்க ட்ரை பண்ணாப்புல, லெக்கில் தூக்கி அடிச்சிருக்காப்புல. அங்கே ஒரு கேட்சு, ஹலிஃபா எடுப்பாப்புலையா? சூப்பராக கேட்ச் எடுத்துருக்காப்புலங்க ஹலிஃபா. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், கேட்சஸ் வின் மேட்சஸ். சிறந்த முறையில் ஏஐசிசி ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க தன்னோட டீமுக்காக. இன்னும் 13 பாலுக்கு 42 அடிக்கணும். பார்க்கலாம், எப்போ வேணாலும் மேட்ச் மாறலாம், சொல்ல முடியாது, பார்ப்போம். அடுத்து சம்சு அவுட்டாகி வெளியே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு சஃபான் வந்திருக்காப்புல. ஜிஃப்ரி டு சஃபான். இதையும் சூப்பராக போட்டிருக்காப்புலங்க ஜிஃப்ரி. செம்ம கம்பேக்கு. ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்ம கம்பேக் கொடுத்துட்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. இன்னும் 12 பாலுக்கு 42 அடிக்கணும். 6 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. இப்போ திரும்ப அகமது போட வந்திருக்காப்புல. அகமது டு இப்ராஹிம். இல்லைங்க, ஏமாந்துட்டாப்புலங்க பேட்ஸ்மேனு. சரியான ஷார்ட் பாலு, ஆனால் வந்துட்டு பேட்ஸ்மேன் ஏமாந்துட்டாப்புல ஸ்லோவாக வந்ததுனால. இன்னும் 11 பாலுக்கு 42 அடிக்கணும். அகமது டு இப்ராஹிம். இன்னும் 11 பாலுக்கு 42 ரன் அடிக்கணும். இதையும் ஷார்ட் பாலாக தான் போட்டிருக்காப்புல, ஆனால் வந்துட்டு பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியலை. ஒரு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 41 அடிக்கணும் 10 பாலுக்கு. அகமது டு நியூ பேட்ஸ்மேன் சஃபான். இது சூப்பராக போட்டிருக்காங்க. சூப்பராக வந்துட்டு ஸ்லோ பாலு, ஆனால் வந்துட்டு ஒரு ரன் மட்டும்தான். சூப்பராக போட்டுட்ருக்காப்புல தன்னோட டீமுக்காக அகமது டு இப்ராஹிம். சூப்பராக போட்டிருக்காப்புலங்க. ஆனால் இது ஒரு ஒயிட் பாலு. ஆனால் இந்த பாலுக்கு ஒரு குயிக் டெலிவரி ட்ரை பண்ணாப்புல, ஆனால் வந்துட்டு லைனுக்கு வெளியே போய் ஒயிடு. திரும்ப அகமது டு இப்ராஹிம். ஸ்லோ பாலுங்க. சூப்பராக போட்டுட்ருக்காப்புல அகமத். செம்மையாக போடுறாப்புல தன்னோட டீமுக்காக. இன்னும் 8 பால் இருக்குது. 8 பாலுக்கு 41 அடிக்கணும். இதுக்கு ஒரு குயிக் டெலிவரி, ஆனால் அங்கே ஒரு தூக்கி அடிச்சிருக்காப்புல. கேட்ச் எடுப்பாப்புலையா ஹசன்? இல்லைங்க, ட்ரை பண்ணாப்புல, ஆனால் வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் வந்துட்டு கையில் பிடிக்க முடியல. கேட்சை விட்டாப்புல. லாஸ்ட்டு பாலு, 7 பாலுக்கு 40 அடிக்கணும். ஆனால் மேட்ச் வந்துட்டு துபாய் பிரதர்ஸ் கையிலேருந்து போயிடுச்சு. பார்க்கலாம். அகமது டு சஃபான். அங்கே ஒரு கேட்சுங்க, இதையும் விட்டாப்புலங்க. இதையும் விட்டாப்புல கேட்சை. ஒரு ரன் மட்டும்தான். ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 பாலுக்கு 39 அடிக்கணும். மேட்ச்சு ஏஐசிசி ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போவும் நம்ம கையில் சொல்ல முடியாது. சாரிங்க, 2 ரன் கம்மியாக சொல்லிட்டேன். நான் 6க்கு 37. இன்னும் 36 அடிக்கணும். இந்த பால் ஒயிட் பால் போட்டிருக்காப்புல. நான் 6க்கு 36. ஆஹா, சூப்பர் பாலுங்க. சூப்பராக போட்டுட்ருக்காப்புல ஹசன் லாஸ்ட் ஓவரை. ஆனால் மேட்ச் ஆல்மோஸ்ட் இல்லை, 99% ஏஐசிசி வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 5க்கு 36. இதையும் வந்துட்டு ஒய்டு. இதுவும் ஒய்டு போடுறாப்புல. நான் சொன்னேனுங்க, கடைசி நேரத்தில் வந்துட்டு எது வேணும் நடக்கலாம். ஆனால் வந்துட்டு இனி கொஞ்சம் கஷ்டம்தான், பட்டு பார்க்கலாம். இன்னும் 5க்கு 35. இல்லைங்க, ஃபுல் டாஸ் பாலை வந்துட்டு சும்மா சிங்கிள் தான் கொடுத்துருக்காப்புல. அங்கே ஒரு ஓவர் த்ரோ இல்லை தடுத்துறாப்புல ஃபீல்டரு. இன்னும் 4க்கு 34.
அகமது டு இப்ராஹிம். அங்கே ஒரு கேட்சுங்க. ஆஹா, கமால்தீன் இதையும் சிறப்பாக பிடித்திட்டாரு. ஃபைனலாக ஒரு 4 கேட்ச் விட்டதுக்கப்புறம் ஒரு கேட்ச் அப்படியே பிடிச்சிட்டாப்புல கீப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 100% ஏஐசிசி வின். இன்னும் 3 பாலுக்கு 34 அடிக்கணும். லாஸ்ட் விக்கெட்டு இன்னும் 3 பாலுக்கு 34 அடிக்கணும். சஜ்ஜாத் இறங்கியிருக்காப்புல லாஸ்ட் விக்கெட்டாக. அங்கே ஒரு கேட்சு இல்லைங்க, ஸ்கொயர் லெக்கில் தூக்கி அடிக்கிறாப்புல. அது 4 இல்லை. சூப்பராக ஃபீல்டிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க போல். இன்னும் 2 பாலுக்கு 33 அடிக்கணும். ஆஹா, சூப்பராக ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காப்புலங்க. விக்கெட்டை விடக்கூடாதுன்னு விளாட்றாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணணுன்னு. ஸோ லாஸ்ட் பாலு 32 அடிக்கணும் ஒரு பாலுக்கு. ஸோ ஏஐசிசி இன்றைக்கி நடந்த ஒன் டே டோர்னமெண்ட்டில் கப் எடுக்கிறாங்க. சூப்பராக ஏக்கர் போட்டு மேட்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல ஹசன். இதோட ஏஐசிசி வந்துட்டு ஃபைனலில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க ஒன் டே டோர்னமெண்ட். 4 டீம் கலந்துக்கிட்டாங்க. 4 டீமில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாக் அவுட்டு. ஃபஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ஃபைனலில் இப்போது அதில்